இன்றைய வலையோரம் பகுதியில் 3 பேருடைய கருத்தை பார்க்குறோம். பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாயோடைய கருத்து என்னன்னா, 3ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு பாடநூல்களில் அரசியல் சாசனத்தின் முகப்புரை நீக்கப்பட்டிருக்கு. என்ன விதமான புதிய இந்தியாவின் மாணவர்களுக்கு நம்ம கல்வியை கொடுக்க போகிறோம், அம்பேத்கருக்கும் இதர அரசியல் சாசன கர்த்தாக்களுக்கும் இதை பற்றி என்ன கருத்து இருக்கும் அப்படின்னு அவர் பதிவேற்றிருக்காரு. அதுக்கு என்சிஆர்டி என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, என்சிஆர்டி பாடநூல்களிலிருந்து அரசியல் சாசனத்தின் முகப்புரை நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது. அரசியல் சாசன நூலின் சகல பகுதிகளுக்கும் முதன்முறையாக என்சிஆர்டி முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. முகப்புரை, அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் மற்றும் தேசிய கீதம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் வெவ்வேறு நிலைகளில் பாடநூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அரசியல் சாசனத்தின் முகப்புரை தான் அரசியல் சாசன விழும்பியங்களை பிரதிபலிப்பதாக இருக்குங்கிற புரிதல் ரொம்ப தவறானது. நாம் ஏன் மற்றவற்றுக்கும் குழந்தைகள் சம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு என்சிஆர்டி தரப்பில் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராமுடைய பதிவு என்னன்னா, உயர் விளையாட்டு தரம் உள்ள இடத்திலும் பரஸ்பர மரியாதை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒலிம்பிக் போட்டியில் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் நோவக் ஜோகோவிச். அவரை எதிர்த்து போட்டியிட்ட கார்லஸ் அல்காரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அவரை ஆறுதல் படுத்தும் விதமாக நோவக் ஜோகோவிச் ஒரு பதிவை போடுறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி தான் கார்லஸ் அல்கராஸ். உங்களுக்கும் உங்களுடைய அணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வயது, ஆற்றல் மற்றும் நீங்கள் விளையாடும் முறையை பார்க்கும்போது இன்னமும் உங்களுக்கு 20 ஒலிம்பிக் போட்டிகள் காத்திருக்கின்றன. உங்களுக்கான தங்கப்பதக்கம் விரைவில் சேரட்டும், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் திரு என் ராம் பாராட்டி இருக்கிறாரு. ஒரு பரஸ்பர மரியாதை இருக்கு விளையாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.